திருநெல்வேலி இளைஞர் ஆணவ கொலை வழக்கில் போலீஸ் தம்பதியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பெற்றோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இந்த செய்தி தொகுப்போடு தந்தி டிவியின் 10 மணி பரபரப்பு செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10 மணிக்கு. நன்றி, வணக்கம். பாளையங்கோட்டையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் போலீஸ் தம்பதியை கைது செய்யும் வரை இளைஞர் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். போலீஸ் எஸ்ஐயாக உள்ள சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியின் மகளுடன் கவின் என்பவர் பள்ளி பருவத்திலிருந்து பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை பிடிக்காமல் எஸ்ஐ சரவணனின் மகனும் இளம்பெண்ணின் சகோதரருமான சுர்ஜித் கவினை படுகொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார். இருப்பினும் கவின் படுகொலைக்கு போலீஸ் தம்பதியே காரணம் என்றும் அவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் போலீசாருடன் கவினின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கவினின் மாமா பரதன் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனிடையே கவினின் தந்தையிடம் செல்போனில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் தான் பக்கபலமாக இருப்பேன் என ஆறுதல் தெரிவித்தார். பணம் ஒன்றும் வாங்க மாட்டேன். இல்லை, அதில் 1 கோடி இருந்தாலும் வாங்க மாட்டேங்க. சரியா? இதனிடையே நெல்லை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக காவல் ஆணையர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. போலீஸ் தம்பதியை கைது செய்யும் வரை கவின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர்.